ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குக்கர், மிக்ஸி, கேஸ் ஸ்டவ் அப்படிலாம் நம்ம ஒரே கம்பெனி பற்றி வீடியோ போட்டிருப்போம். அப்படி இல்லைன்னா குக்கர் வீடியோ இருக்கும், மிக்ஸினா மிக்ஸி வீடியோ இருக்கும். இன்றைக்கி அப்படி கிடையாது, எல்லாம் சேர்ந்த மிக்சிங் வீடியோ. இப்போ 3 லிட்டர் குக்கர்னால் எந்த கம்பெனிலாம் இருக்கோ அந்த கம்பெனிலாம் வச்சு மற்ற கம்பெனி எது பெஸ்ட்டு அப்படின்னு கம்பேரிசன் வீடியோ மாதிரி போட போகிறோம். தவாவும் அதே மாதிரி ஒரே சைஸை வச்சுட்டு மற்ற கம்பெனி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சு எது பெஸ்ட்டு, எவ்வளோ குவாலிட்டி, எது நல்லாயிருக்கும், எவ்வளோ ரேட்டு டிஃப்ரெண்ட் வருது அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக கம்பேரிசன் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்னென்ன ஒரே மாதிரியே வீடியோ போட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுங்கன்னாங்க. அதனால் இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்ட்டு ஒரே அளவு பொருளை மற்ற கம்பெனியாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி டவுட்டு எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ போட்டு விட்றேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரே சைஸில் உள்ள பொருள் 3 கம்பெனியில் இருந்து பொருள் எடுத்து வச்சுருக்கோம். தவா எடுத்து வச்சுருக்கோம். 280 mm 280 சென்டிமீட்ரு தவா எடுத்து வச்சுருக்கோம். பட்டர்ஃப்ளை கம்பெனி, ப்ரெஸ்டீஜ் கம்பெனி, ப்ரீமியர் கம்பெனி. இந்த 3 கம்பெனிலையும் எது பெஸ்ட்டு, எது என்ன ரேட் வரும், எது பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். கம்பேரிசன் வீடியோ தான் சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பட்டர்ஃப்ளை வந்து 280 mm வரும். இது வந்து கலர் கோட்டிங்கில் வரும், பார்க்குறக்கு ஹை லுக்காக இருக்கும். இண்டக்ஷன் பேஸோடு வர்றதுனால 2-in-1 பர்பஸ் மாதிரி நல்லாயிருக்கும். பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சைடு விளிம்புலாம் இருக்கும், நீங்கள் என்ன எது ஊற்றினாலும் வேஸ்ட்டாக போகாது. இது 280 சென்டிமீட்ரு அந்த அளவு தான், சேம் எல்லாமே ஒரே சைஸ் தான், வேறு கம்பெனி வச்சுருக்கோம். இதோட ப்ரைஸ் என்ன வெறும் 800 மட்டும்தான் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெஸ்டீஜ். இது கான்வே தவாம்பாங்க. இது வந்து இண்டக்ஷன் வராது, இண்டக்ஷன் வராமல் சைடில் விளிம்பும் வராது. இதுனா எப்படின்னா, நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறது வந்து சைடு விளிம்பு இல்லாத தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எதுனாலும் பொருள் எடுத்து டக்குன்னு சரித்து எதுனாலும் திருப்பி போட்டுடலாம், யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எண்ணெய் வந்து சைடில் வந்து தங்காது. அதனால் நிறைய பேர் வந்து இதான் லைக் பண்ணுவாங்க. இதோட ரேட் வந்து வெறும் 950 ரூபா வரும். ஏன்னா இதோட மற்ற கம்பெனியோட ப்ரெஸ்டீஜ் கொஞ்சம் ரேட் வரும். மற்றதோட இது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும், ப்ரெஸ்டீஜ் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். அதோட பெட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் கம்பெனி வேறு லெவலில் இருக்கும். பார்க்குறக்கு என்ன பாருங்கள். ஆனால் இது இண்டக்ஷன் பேஸ் கிடையாது, 28 சென்டிமீட்ரு. மற்றது என்ன, இண்டக்ஷன் ரேட்டு கூட வரும். ஆனால் இதில் என்னென்னா ஒவ்வொரு மாடல் பொறுத்த மாதிரி ப்ரெஸ்டீஜ் கம்பெனியில் ரேட்டு மாறும். இண்டக்ஷன் இருந்துன்னா அது ஒரு 900 ரூபா அந்த மாதிரி வரும். இதே இதில் இந்த மாடலில் இருந்துச்சுன்னு வச்சுடுங்க, அது வெறும் 900 ரூபா அந்த மாதிரி தான் ரேட் வரும். ப்ரீமியர் கம்பெனி வந்து வெறும் 800 ரூபா தான் வரும். பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். இதுவும் கலர் கோட்டிங்கில் இருக்கும், கீழே தான் கலர் இருக்கும், அதனால் உள்ள பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் தவாவை பொறுத்தவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா, அதுக்குன்னு விட்டு கரண்ட்டு ஒன்று கொடுத்துருப்போம், அதை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். தயவுசெய்து நீங்கள் அவசரத்தில் அதெல்லாம் யார் யூஸ் பண்ணிகிட்ருக்கா, ஸ்டீல் கரண்டி அந்த மாதிரி கரண்டிலாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாங்க. இதுமாதிரி பெயிண்டிங் வரும். அதனால் வந்து எந்தெந்த பொருள் எப்படி யூஸ் பண்ணோம் அதே மாதிரி யூஸ் பண்ணால் லாங் லைஃபாக இருக்கும். அதனால் தயவுசெய்து உட்டு கரண்டி இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள், லாங் லைஃப் வரும், நல்லாவும் இருக்கும். அதனால் அந்த 3 தவாவை பொறுத்தவரை ப்ரைஸ் எது ஃபஸ்ட்டுனா, ப்ரைஸ் இதுதான் பெஸ்ட்டு. 800 ரூபானாலும் இது 800 ரூபானாலும் அதோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட வெயிட்டாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், பொருளுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி நல்லாயிருக்கும். வாரண்டியும் சேம் 2 இயர்ஸ் வந்துடும் எல்லாத்துமே. அதனால் பெஸ்ட்டு எது, இந்த 3 தவாவில் எது பெஸ்ட்டுனா ப்ரீமியர் தான் தவாவில் வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்கும் நீங்கள் பாருங்கள். கடையில் எல்லாமே ஷோரூமில் தொங்க போட்டிருப்பாங்க, அதனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக தவாவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம் நீங்கள் ப்ரீமியர் பாருங்கள். ஆனந்த தவாவும் இருக்குது. ஆனந்தம் வந்து எங்கிட்ட பெரிய சைஸ் தான் இருக்குது, 280 mm இல்லை, அதனால் அது போடலை. அதனால் இந்த 3 இது கம்பேரிசன் வீடியோவில் இதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து ப்ரீமியர் தவா தான் வந்திருக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒருத்தில் போட்டு விடுங்க. வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ என்னென்னா கம்பேரிசன் வீடியோவில் வந்து அடுத்து பார்க்குறது வந்து ஸ்டீல் குக்கர். சேம் 3 லிட்டர் குக்கர் வச்சுருக்கோம், 3 கம்பெனியில் வச்சுருக்கோம். 3 லிட்டரில் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிற இடம் தான் ப்ரெஸ்டீஜ் வச்சுருக்கோம், 2வது ப்ரீமியர் வச்சுருக்கோம், 3வது வந்து ஆனந்தம் வச்சுருக்கோம். 3 கம்பெனியுமே நல்லா ஃபாஸ்ட் மூவிங். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் மூவிங் எதுனா ப்ரெஸ்டீஜ் தான் ஃபாஸ்ட் மூவிங், 2வது ப்ரீமியர், 3வது ஆனந்தம். என்கிட்ட மற்றபடி நிறைய இடத்துல வந்து ஆனந்தம் ஃபஸ்ட்டு நல்லா போகும் அப்படிம்பாங்க. ஏன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும், குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். ஆனால் இந்த 3 இதில் எது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரெஸ்டீஜ் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. 2600 ரூபா அந்த மாதிரி ரேட் வரும். அதோட ரேட்டு கம்பெனிக்கு கொடுக்கலாம், 2600 ரூபா வரும். இதோட ரேட் வந்து 2000 ரூபா வரும். ப்ரீமியர் வந்து ஆனந்தம் வந்து 1900 ரூபா அந்த மாதிரி வரும், 1800 அந்த மாதிரி தான் வரும். ரேட்டு 3 பொறுத்தவரை ரேட்டு கம்மி வந்து ஆனந்தா தான். ஆனால் வெயிட்டு குவாலிட்டியில் ஃபஸ்ட் இடம் இருக்கிறது வந்து
ப்ரெஸ்டீஜ் வரும். ஏன்னா அது வெயிட் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த 3 லிட்டர் குக்கரை வர பொறுத்தவரை சொல்கிறேன், வெயிட் சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஃபாஸ்ட் மூவிங் வேறு. ப்ரீமியர் வந்து 1, 2 கஸ்டமர் தான் லைக் பண்ணுவாங்க. அதனால் மோஸ்ட்லி ஃபஸ்ட் இடத்துல இந்த 3 குக்கரும் பார்க்கும்போது ரேட்டில் வந்து ஆனந்தா இருந்தாலும் சேல்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ப்ரெஸ்டீஜ். ரேட் வந்து இது 2600, இது 2000 அந்த மாதிரி ரேட் வரும். இது 1800, 1900 அந்த மாதிரி ரேட் வரும். இதுக்கு எதுக்கும் 100 தான் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் இதுக்கு ஏன் ரேட்டு கூட வருதுன்னா, இப்போ இது பழைய ரேட்டு இன்னும் ரேட்டு கூடி இருக்கும். நாங்கள் அதை இன்னும் அப்டேட் பண்ணல. அதனால் பழைய பீஸ் இருக்கனால அதை வச்சு நான் வீடியோ போட்டேன். மற்றபடி மேக்ஸிமம் இது வந்து இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் வராது. ஒரு 100 150 தான் டிஃப்ரெண்ட் வரும். மேக்ஸிமம் வந்து சின்ன குக்கர் நீங்கள் வாங்கினோன்னா ப்ரெஸ்டீஜே வாங்க, சூப்பராக இருக்கும். எல்லாமே இண்டக்ஷன் பேஸ் தான். இண்டக்ஷன் பாட்டம் வந்து நல்லா திக்காக கொடுத்துருப்பாங்க இந்த கம்பெனி பொறுத்தவரை. ப்ரீமியர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. ஆனந்தாவில் அதுக்குண்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்த மாதிரி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதனால் அலுமினியம் குக்கரை வச்சு நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த கம்பெனியாக இருந்தாலும் நல்லா வெயிட்டாக குவாலிட்டியாக இருக்க வாங்கிடுங்க. ப்ரெஸ்டீஜ் வாங்குறது மேக்ஸிமம் நல்லது. வாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 லிட்டர் அலுமினியம் குக்கர் வச்சுருக்கோம். 3 கம்பெனி இருக்குது. ப்ரெஸ்டீஜ் இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது, ஆனந்தா இருக்குது. இதை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை குவாலிட்டி பெஸ்ட்டுன்னா நான் ஆனந்தாவான்னு சொல்லுவேன். அலுமினியத்தில் வந்து அவங்கள அடிச்சிக்க முடியாது, குவாலிட்டி சூப்பராக இருக்கும். மற்ற கம்பெனி வந்து ஆடு வரும், அதனால் பிரச்சனை இல்லை, அதான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து அலுமினியம் குக்கரை வர பெஸ்ட்டு, அதை அடிச்சிக்கவே முடியாது குவாலிட்டினா அது ஆனந்த குக்கர் தான். ஏன்னா வெயிட் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். அலுமினியம் வந்து பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்கும், ஒரு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இதோட ரேட்டு வந்து 1400 அந்த மாதிரி வரும் ப்ரெஸ்டீஜ். பட்டர்ஃப்ளை வந்து 1200 அந்த மாதிரி வரும் ரேட்டு. ஆனந்தம் வந்து 1300 அந்த மாதிரி வரும். அதனால் ரேட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆனால் குவாலிட்டி வந்து ஆனந்தா தான் ஃபஸ்ட்டு. ஆனால் இதில் வந்து ஸ்வட்ச் மாடல் வர்றதுனால நிறைய பேர் இதான் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா பொங்கி வடிகிறதுனால கீழே விழுந்து அடுப்பு அணையிறது, அடுப்புக்கு எதாவது ரிப்பேர் ஆகுற அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸ்வட்ச் இருக்கிறனால இதிலே ஃபுல்லாக ட்ரை ஆயிரும், இதிலே ஃபுல்லாக காஞ்சிருங்கிறதுனால எல்லோரும் லைக் பண்ணுறது ப்ரெஸ்டீஜை தான் லைக் பண்ணுவாங்க. ஆனால் எங்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் எதுனா ஆனந்தா தான் போவோம். ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி வந்து கஸ்டமருக்கு என்ன பொருள் கொடுத்தாலும் அது நல்லா தான் இருக்கணும், கம்ப்ளைண்ட் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மோஸ்ட்லி இந்த தான் ரெஃபர் பண்ணுவோம். இதுவும் நல்லா எங்கிட்ட போய்ட்டுருக்கு. அதனால் ரேட்டு வந்து கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டியில் வந்து எதுலனாலும் குவாலிட்டி நல்ல லாங் லைஃப் வர்றது வந்து ஆனந்தா தான் வரும். இது இண்டக்ஷன் பேஸோடு வரும். ரேட் பெஸ்ட். ஆனால் பட்டர்ஃப்ளை வந்து இண்டக்ஷன் பேஸ் இல்லை, இண்டக்ஷன் பேஸ் உள்ளதான் இருக்குது. ஆனால் இண்டக்ஷன் பேஸ் இல்லாததான் எங்கிட்ட நல்லா ஃபாஸ்ட் மூவிங் போகிறதுனால நாங்கள் இதை வச்சுருக்கோம். ஏன்னா 3 லிட்டர் பொறுத்தவரை எங்கிட்ட 2 ப்ராடக்ட் தான் ஃபாஸ்ட்டாக போகும். ப்ரெஸ்டீஜ் நல்லா போகும், ஆனந்தா நல்லா போகும். ஏன்னா ப்ரெஸ்டீஜ் தான் ஃபஸ்ட்டு, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி. எங்கள் ஏரியா பொறுத்தவரை ப்ரெஸ்டீஜ் தான் ஃபஸ்ட்டுங்கிறதுனால ப்ரெஸ்டீஜ் எங்கிட்ட வந்து நல்லா பெஸ்ட்டாக போகிறதுனால மற்ற கம்பெனி நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. இல்லைன்னு சொல்லாமல் ஒரு 6 பீஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணி கஸ்டமருக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வாரண்டி வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் அந்த மாதிரி வந்துடும், ப்ராடக்ட் வாரண்டி. அதனால் இது எதுவும் பெஸ்ட்டு. ஆனால் இதெல்லாம் இப்போ நீங்கள் கஸ்டமருக்காருக்கு ஏதாவது பிரச்சனை ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு 3 நாள் கழித்து தான் வருவாங்க. இவங்கெல்லாம் ஒரு 4 நாள் ஆயிரும். ஆனால் ஆனந்தா வந்து அப்படி கிடையாது, 2 நாளில் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ வந்து நல்லா, ஏன்னா எந்த பொருள் விற்கிறது பிரச்சனை இல்லை, அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஃபீட்பேக் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா எந்த கம்பெனினாலும் உடனே சரி பண்ணி கொடுத்தோன்னா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். அதனால் திரும்ப லைக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. அந்த பேரில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனந்தா கம்பெனி. அதனால் அந்த 3 லிட்டர் குக்கரை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆனந்தா குக்கர் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கிங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதேமாதிரி ஹோம் அப்ளையன்ஸ் வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்காவது யூஸ் ஆகும். ஆக கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாழ்க வளமுடன். வாங்க அடுத்த வீடியோவுக்கு போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மிக்சியில் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து வீடியோ மிக்சி. இது வந்து 750 வாட்ஸ் வரும். உங்களுக்கு வந்து 3 ஜார் வந்துடும். சட்னி ஜாரு, வடை ஜாரு, இட்லி தோசை மாவு அரைக்கிற மாதிரி ஜார் வந்துடும். இது வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் என்னென்னா வெறும் 4500 தான் வரும். ஏன்னா 750 வாட்ஸ் வந்து ரேட்டு கம்மி கிடையாது. இது முந்தின மாடலுங்கிறதுனால வந்து ரேட்டு நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும். என்னை பொறுத்தவரை வீடியோ வந்து நல்லா லைக் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ பொறுத்தவரை நல்லா ஃபாஸ்ட் மூவிங், சர்வீஸும் சூப்பராக இருக்குது. அதனால் அது சொல்லுவேன். வாங்க அடுத்து என்னொன்று இருக்காது பார்ப்போம் என்னன்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெஸ்டீஜில் வந்து ஈகோ ப்ளஸ். இது வந்து ஜூஸரோடு வரும். இதோட ரேட் வந்து 4900 வரும். 4 ஜார் ஆயிரும் ஜூஸரோட. சட்னி ஜாரு, வடை மாவு அரைக்கிறது,
இட்லி தோசை அரைக்கிறது, எக்ஸ்ட்ரா ஒரு ஜூஸர் வர்றதுனால உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டு. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே இப்போ ஜூஸரோட தான் மிக்ஸி வாங்குறதுனால இது வந்து ரேட் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெறும் 4500 வரும். கண்டிப்பாக இதில் வந்து நல்லா லைக் பண்ணு. ஏன்னா எங்கிட்ட பொறுத்தவரை மிக்ஸியில் வந்து ஃபாஸ்ட் மூவிங் எதுனா ப்ரீத்தி தான் நல்லா போகும். விடியம் 2வது தான் போகும். ஆனால் விடியம் வந்து சர்வீஸ் சூப்பராக இருக்கும். ப்ரீத்தி வந்து சர்வீஸ்னால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்டுனா இன்கேஸ் ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து தான் வந்து பார்ப்பாங்க. ப்ரீத்தியை பொறுத்தவரை விடியமை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அடுத்த நாளே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு பொறுத்தவரை நான் அதிகமாக லைக் பண்ணுறது எதுனா ஃபாஸ்ட் மூவி எதுனாலும் வீடியம் தான் என்கிட்ட நல்லா போய்ட்டுருக்கும். அதனால் மோஸ்ட்லி அதுக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பட்டர்ஃப்ளையில் வந்து ஸ்டெயின்லன்ற ஒரு மாடலு. இது வந்து ரேட் வந்து வெறும் 4200 அந்த மாதிரி தான் வரும். சேம் சட்னி ஜாரு, வடை ஜாரு, இட்லி தோசை மாவு அரைக்கிறது ஜூஸரோடு வரும். இதோட ரேட் வந்து வெறும் 4200 மட்டும்தான் வரும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் எங்கிட்ட இருக்குது. ஆனால் இது வந்து ஸ்லோ மூவிங் தான் வரும். ஏன்னா பட்டர்ஃப்ளை வந்து கிரைண்டர் நல்லாயிருக்கும். மிக்ஸி வந்து அவ்வளோக்குள்ள யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. வாங்கி யூஸ் பண்ணுறவங்க தான் அதை ரெகுலராக வாங்கி யூஸ் பண்ணுவாங்களே தவிர புதுசாக வர்றவங்க அதை வாங்க விருப்பப்பட மாட்டாங்க. இப்போ இந்த 3 மிக்ஸியில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் வந்து இதுக்கு கம்மி தான். ஆனால் குவான்டிட்டி, ஃபாஸ்ட் மூவிங், சேல்ஸ் அதை பொறுத்தவரை விடியம் தான் நம்மகிட்ட ஃபஸ்ட்டு. ஆனால் ஆடு அந்த மாதிரி இதில் நார்மலாக யாருமே ஆடு பார்க்காதவங்க புதுசாக வந்து கேட்குறவங்க வந்து ப்ரீத்தி தான் கேட்பாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் கடையை பொறுத்தவரை நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறது விடியா மிக்ஸி தான் ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தாலும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், சர்வீஸ் நல்லாயிருக்கும். அதனால் இந்த 3 மிக்ஸியில் விடியம் மிக்ஸி, ப்ரீத்தி மிக்ஸி, பட்டர்ஃப்ளை மிக்ஸி இந்த இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்ம கடையை பொறுத்தவரை விடியம் தான் பெஸ்ட்டு. இதுக்கு வந்து எப்படின்னா மோட்ரு வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி வந்துடும் எல்லா மோட்டருமே. அதனால் டோட்டல் பாடி வந்து 2 இயர்ஸ் வந்துடும். அதுவாக பிரேக் ஆச்சுன்னா வெடிச்சுன்னா கீழே போட்டு உடஞ்சிச்சின்னா வந்து கம்பெனி வந்து வாரண்டி ஏற்காது. ஆனால் மோட்டருக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா தயவுசெய்து வந்து சர்வீஸ் வெளியே பார்க்காதுங்க. கம்பெனி இது பார்க்குற மாதிரி வராது. ஒரு பொருள் போச்சுன்னா அந்த கம்பெனிகிட்ட தான் அதுக்குள்ளே பொருள் இருக்கும். மற்றவங்களை வந்து அது டூப்ளிகேட்டோ ஏதோ ஒன்று போட்டுருவாங்க. அது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அங்கே திரும்ப உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அதை லைக் பண்ணுங்கள். ஓகே வாங்க அடுத்த நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டக்ஷன்லேருந்து ஃபிலிப்ஸ் இருக்குது, அடுத்து ப்ரெஸ்டீஜ் இருக்குது, அதுக்கு ப்ரீத்தி இருக்குது. இந்த 3 கம்பெனியுமே நல்ல கம்பெனி. ஆனால் எங்கிட்ட இண்டக்ஷனில் நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறது வந்து ப்ரெஸ்டீஜ் தான் போகும். எங்களை பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து நம்ம ஏரியா வந்து மேக்ஸிமம் ப்ரெஸ்டீஜ் தான் நல்லா போகிறதுனால எல்லாமே ப்ரெஸ்டீஜ் ப்ராடக்ட் தான் எங்கிட்ட மேக்ஸிமம் இருக்கும், மற்ற கம்பெனிலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிலிப்ஸு. இது பேசிக் மாடல். இது வாட்ஸ் வந்து எவ்வளோனா 1500 வாட்ஸ் தான் வரும். இது பேசிக் மாடல். இது வந்து 2500 வரும். ரேட்டு பெஸ்ட்டாக இருக்கும். பேசிக்காக வந்து இது யார் வாங்குவாங்கன்னா பேச்சுலர் பசங்க எதாவது எமர்ஜென்சி வெளியே தங்கி இருக்கிறவங்க, அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க, அவங்க தான் இந்த மாதிரி வாங்குவாங்க. அதே இதில் வந்து ப்ரெஸ்டீஜில் வந்து பேசிக் மாடல் வந்து 2600 அந்த மாதிரி வரும். எல்லாத்துக்குமே தனித்தனி பட்டன் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பட்டன் சிஸ்டம் தான். இதுவும் பட்டன் சிஸ்டம் தான், இதுவும் பட்டன் தான். இது 2600 வரும், இது 2500 வரும். இதுக்கும் 100 தான் டிஃப்ரெண்ட் வரும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி பொறுத்தவரை குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ரேட்டும் ஹையாக இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை எந்த பொருளாக இருந்தாலும் சரி, மற்ற மிக்சியோட அந்த மிக்சி ரேட்டு கூட இருக்கும், மற்ற கிரைண்டரோட அவங்கது ரேட்டு கூட இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. அதனால் அவங்க அந்த ரேட்டை விட்டுலாம் இறங்குறதும் கிடையாது, நம்ம இறங்கி கேட்டோம் தரதும் கிடையாது, அவ்வளோதான். அதனால் அதை பொறுத்தவரை ப்ரீத்தியில் வந்து இது ரேட்டு எவ்வளோன்னா 2800 வரும். இதிலே நாங்கள் போட்டிருப்போம் ரேட் எல்லாமே. இதுவும் பட்டன் சிஸ்டம் தான் வரும். ரேட் வைஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸு தான் ஃபஸ்ட் இருக்குது. ஆனால் இது வந்து வாட்ஸ் வந்து உங்களுக்கு கூட வரும். அது 1500 வாட்ஸ்னால் இது வந்து 1600 வாட்ஸ் அந்த மாதிரி வரும். அதனால் வாட்ஸில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால இதே பெஸ்ட்டாக எல்லோரும் லைக் பண்ணலாம். ப்ரைஸ் வைஸ் வந்து ஃபிலிப்ஸு ஃபஸ்ட்டுனாலும் எங்கிட்ட வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது ப்ரெஸ்டீஜ் ஃபஸ்ட்டு. ரேட்டில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து ப்ரீத்தி. ஆனால் எங்கிட்ட பொறுத்தவரை ரேட்டு சர்வீஸ் எல்லாம் பொறுத்தவரை எங்களுக்கு ஃபஸ்ட்டு எதுனா ப்ரெஸ்டீஜ் வாங்குறதா இண்டக்ஷனில் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் போகும்போது ஒவ்வொரு ஷோரூம்லேயும் ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது கண்டிப்பாக கேளுங்க, எது நல்லா ஃபாஸ்ட் மூவிங், எது நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது, எது நல்ல குவாலிட்டி இருக்குது, எது கம்ப்ளைண்ட் கம்மியாக வருது. ஏன்னா கம்ப்ளைண்ட் வராத பொருளே கிடையாது. எந்த பொருளாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் வரும். அதனால் எது கம்மியாக கம்ப்ளைண்ட் வருது அதை லைக் பண்ணுங்கள். ஒரு வாட்டி வாங்கினாலும் கூட ஒரு 1000 ரூபா சேர்த்து வாங்குகிற நல்ல பொருளாக வாங்குங்க. ரேட்டு கம்மியாக இருக்குது இதே போதும் அப்படிலாம் வாங்காதங்க. வாங்கும்போது கூட 1000 ரூபா 500 பார்க்காம வாங்கினீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். கூட ஒரு 2 வருஷம் நல்லா போய்ட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து சின்ன பொருள் கம்பேரிசன் வீடியோ தான் போட்டோம். ஏன்னா பெரிய மிக்ஸி இருக்குது, மிக்ஸி இன்னும் நிறைய இது போடலை, கிரைண்டர் இருக்குது, கேஸ் ஸ்டவ் இருக்குது. அதனால் அதெல்லாம் கம்பேரிசன் வீடியோ இருக்குது. அது தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு சேனல் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போட்டோம்னா அதை நல்லா பார்ப்பாங்க. ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன்.
கண்டிப்பாக அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வு கிரைண்டர் அந்த மாதிரி கம்பேரிசன் வீடியோ போடுறேன். அதனால் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கணும், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலையா கண்டிப்பாக ஒரு லைக் ஒத்துல போட்டு விடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய் பாய்.